மகா கல்யாணம் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். மகாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு மயக்க போட்டு கீழே விழுந்துட்டான்னு சொல்லிட்டு சொன்னதும் சரி இவங்களுக்கு நீங்கள் என்ன ரிலேஷன் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சூர்யா யோசிச்சுட்டே இருக்காங்க. சூர்யா யோசிச்சுட்டே வந்து சொல்கிறாங்க ஷீ இஸ் மை ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் அவங்களுக்கு வந்து ப்ரீத்திங் லெவல் இவ்வளோ லோவாக இருக்குது. அவங்க எத்தனை நாளாக சாப்பிடாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதனால வந்து இவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்றதை நான் கவனிக்கலன்னு சொன்னதும் உடனே சூர்யாவை கண்டபடி திட்டுறாங்க. டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க அவளை விட்டு இருந்தீங்கன்னா அவங்க உயிரே போயிருக்கோம். அதுக்கப்புறம் உங்களால என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க சண்டை வந்து புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை வரட்டும், அதுக்காக நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. அவங்களுக்கு இப்ப நாங்க ஐசியூல ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஐசியூல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வந்து விஷயத்த வந்து இப்ப கோடீஸ்வரி தெரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ள என்னுடைய பொண்ணுக்கு என்னாச்சு மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளை எதுக்காக மாப்பிள்ள நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறீங்க? என்னாண்டே பேசிட்டு இருக்கீங்க? நான் கஷ்டப்படுத்துறேன்னா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவ பண்ணது தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லல. அதுக்காக நீங்க அவளுக்கு இப்படி பெரிய தண்டனை கொடுக்கணுமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சூர்யா சொல்றாங்க எல்லாம் என்னுடைய நேரம். எப்ப நான் இவ கழுத்துல தாலி கட்டணும்னோ அப்பத்துல இருந்து எனக்கு கெட்ட நேரம் சுத்துக்குச்சின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. மகாவை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க கோடீஸ்வரி. ஒரு பக்கம் சூர்யாவுக்கும் மகாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு வருத்தத்துல இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காத இருக்காங்க. இப்ப நம்ம சூர்யா மகா கிட்ட போயிட்டு பேசுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.